இதுக்கு முன்னாடி ஷார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லியிருப்பேன், கீழே விழுகும், அதை பற்றி அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேன்னா, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடம் ஃபுல்லாக நம்ம வந்து மரத்தூள் போட்டிருந்தோம். பட் இவங்க என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, பறிச்சு அது வந்து ஓரமாக தள்ளிடுவாங்க. இப்போ அந்த லாஸ்ட் காரணம் தான் பார்த்தீங்கன்னா நிறையவே மரத்தூள் வந்து இருக்குது. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மரத்தூளில் மர சீவல் தான். மரத்தூளும் யூஸ் பண்ணலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா மர சீவல் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த தூளுங்கிறது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே போன வீடியோ சொல்லியிருப்பேன் இருக்குன்னு. அதே பார்த்தீங்கன்னா தேவையான மேலே வந்து போட்டுக்கலாம். ஸோ அது இருக்குது மர சீவல். ஸோ இங்கே பாருங்கள் எப்படி கீழேலாம் அந்த கார்னரில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அந்த கேப், அந்த அட்டையோட கேப்பில் மட்டும்தான் விழுகுது. ஸோ இங்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ கொட்டியிருக்கு இந்த சைடில். இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இங்கே தான் கொட்டியிருக்கு. நம்ம இன்குபேட்டரும் பார்த்தீங்கன்னா இங்கே தான் வச்சுருக்கோம் அந்த ஸ்லாப்பில். ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ கொட்டியிருக்குன்னு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அங்கே போட்ட மரத்தூள் தான். அந்த கார்னர் இருக்க அந்த கேப் வழியாக பார்த்தீங்கன்னா எல்லாம் கீழே வந்து கொட்டிடுது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து திரும்பி நீ எடுத்து உள்ளே போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ என்னென்னா ஈரமாக இருக்குன்னா மட்டும் நீங்கள் வந்து வெயிலில் காய வச்சுக்கலாம் ஒரு நாளைக்கு. இந்த கேப் தெரியுது பார்த்தீங்களா, இங்கே நின்றுட்டுருக்காம பாருங்கள் ரெடியாக. இவங்க தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 3 பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்தோன்னா 3 பேர் அப்படி நின்றுறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவில் எல்லோ கலர் சிக் வந்து இது மாதிரி நின்றுருக்கோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேர் தான். எப்படி நிற்கிறாங்க பாருங்கள் 3 பேரும் வீடியோ எடுக்கிறத பட்டு. ஸோ இவங்க 3 பேர் தான் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே பெரிய பசங்க. ஸோ இவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த வழியாக தள்ளி விட்றாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப எல்லாத்தையும் எடுத்து உள்ளே போட்டு பார்த்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப அப்படி இப்படின்னு பண்ணிட்டு இருந்தாங்க பறிச்சிட்டு. ஸோ அது வந்து அவங்க இயற்கை. பாருங்கள் அந்த ரோஸ் கலர் வந்து இப்போ கூட பறிச்சிட்டு தான் இருக்குது. ஸோ அதை நான் வந்து விட்டுட்டேன். அது எப்படி இருந்தாலும் அப்படி தான் விழுகும். நம்ம வந்துட்டு ஒரு 2 நாளைக்கு ஒருக்கா வந்து திரும்ப எடுத்து உள்ளே போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் எப்படி பறிச்சிட்ருக்கான்னு. ஸோ அவ்வளோதான். இதுங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேறு ப்ரோட்டீன் ஃபுட்டு தான் கொடுக்கலான்ட்டு இருக்கேன் அடுத்து. ஸோ அதை பற்றி பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம்.